எடப்பாடி அவர்கள் ரீசெண்டாக வந்து தொல் திருமணம் பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவரு இவருக்கு பண்ணியிருக்காரு, இவர் அவர் பண்ணியிருக்காரு. என்ன அது? பாஜக தான் எதிர்கட்சியாக இருக்கிற மாதிரி முகமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணார். அவர் வந்து நமக்கு அரசியல் ரீதியாக பல முரண்பாடு இருந்தாலும் டிஎம்கே பைல்ஸ்னு வந்து கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஆக்டிவாக இருந்தார். அதிமுக சைடு அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா அதிமுக சைடு ஏன் ஆக்டிவ் இல்லைன்னா எல்லாரும் மேலே ஊழல் போட்டார். தாவே காணதால நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்களும் குஷி ஆனந்த் அவர்களும் வந்து பயங்கர எழுச்சி மிக்க பேச்சு வந்து அவங்க மேல பேசிக்கிறாங்க. வைகோவோட முகம் இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு. அவர் எந்த அளவுக்கு சாதி வெறியர். இபிஎஸ்ஸை பார்த்து மோடி அவர்களுக்கும் பயம் இருக்கு. ஆமா, அரசியல் அலசல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம்ண்ணா. என்ன அலச போகிறோம் இன்னைக்கு? ஒரு கட்சியை பற்றி பார்க்கலாம். டிஎம்கே கட்சி அந்த 2026 தேர்தல் நோக்கி எப்படி போயின்னு இருக்கு. இந்த நேரம் தளபதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வேறு இதுவாகிருக்காரு. எப்படி போகுதுன்னா கட்சி பணிகள்லாம் தொடர்ச்சியாக பண்ணிட்டு தான் இருக்காங்க. இவர் வந்து அரசியலுக்கு கட்சி மீட்டிங்ஸ் இருக்கட்டும், இல்லை திருப்பூரில் சில அரசு நலப்பணி திட்டங்களாக இருக்கட்டும், மற்ற பல்வேறு அரசியல் நிகழ்வுகளை வந்து ஒத்தி வச்சிருக்காரு. ஏன்னா 2 நாளைக்கு வந்து இவர் வந்து வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வெளியே வரக்கூடாது மட்டும் இல்லாமல் அவருக்கு முறையான ட்ரீட்மெண்ட் போய்ட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. இன்னொன்று அவர் நலமாக இருக்கார். நேற்று வந்து தலை சுத்தல் அது என்ன அப்டேட்ன்ற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நலமாக இருக்காருன்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே சமயம் எடப்பாடி பழனிசாமி மாதிரி கொண்டு கூட எந்த ஒரு எதிர்கட்சி தலைவர் அவர் எனக்கு எதிரின்ற மாதிரி இல்லாமல் அவருக்கு வந்து நான் பிரார்த்திக்கிறேன், கடவுளை நான் வேண்டிக்கிறேன், அவருக்கு பூரண குணமாகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிஎம்கேல வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி அந்த விஷயத்தை இன்னும் தீவிரமாக தான் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நேற்று உயர்நீதிமன்றத்தில் வந்து கண்டனம் தெரிவித்தாங்க. ஆதார் என்னெல்லாம் விவரங்கள்லாம் வாங்குறீங்களான்ற மாதிரிலாம் கேட்டிருந்தாங்க. இல்லை ஆதார் விவரங்கள்லாம் நாங்கள் கேட்கல அப்படின்ற மாதிரி இன்றைக்கி அதிகாரப்பூர்வமாக வந்து அவங்க தெரிவிச்சிருக்காங்க. தெரிவிக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் சில சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள்லாம் இருக்குது. பார்த்தீங்கன்னா இங்கே திருவள்ளூர் சைடில் ஒரு பொண்ணு வந்து 6 வயது சிறுமியை வந்து ஒரு 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 பாலியல் வக்கீரன் வந்து அது கடத்திட்டு போனதாக ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்த்துட்டு இருந்தோம். அது அந்த பையன் வந்து அந்த பையன் இன்னும் கைது பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை ஒட்டி வந்து பாமக ஆர்ப்பாட்டமும் பண்ணாங்க. அந்த விஷயத்தில் தமிழக முதல்வர் இன்னும் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் இருக்காரு. ஏன்னா தமிழகத்தில் இப்போ ரீசெண்டாக வந்து சாதி ரீதியான பிரச்சனைகள் குறைவாக இருந்தாலும் இந்த மாதிரியான பாலியல் பலாத்கார விஷயங்கள், பெண்களுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான குழந்தைகளுக்கு சேஃப்டி இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரி விவகாரங்கள் வந்து தமிழ்நாட்டில் அதிகமாக பீக் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு தமிழக முதல்வர் வந்து நேரடியாக வந்து ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கட்சியினரும் வந்து தீவிரமாக அதுக்கு ஆலோசிக்கணும், பார்க்கணுன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அதான் இன்றைக்கி ஒரு நிலைமைகளாக இருக்குது. நகைக்கடனை தள்ளுபடி பண்ணியிருக்காங்க, கூட்டுறவு அவங்க தள்ளுபடி இருக்குது. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வரவேற்கக்கூடிய விஷயம் தான். தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக அதிமுக காலகட்டங்கள்லேருந்து திமுக மாறி மக்களுக்கு வந்து விவசாய கடன் தள்ளுபடி செய்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி கூட்டுறவு. ஏன்னா மக்கள் விவசாயிகள் வந்து பெருசாக நம்பிட்டு இருக்கிறது கூட்டுறவு நகைக்கடன் தான். அந்த கூட்டுறவு விவசாய லோனாக இருக்கட்டும், இல்லை நகை விஷயங்களாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இந்த பேங்க் லோன் வந்து அப்ளை பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து தள்ளுபடி பண்ணுறது உண்மையிலே இப்போ மக்களுக்கு மகிழ்ச்சிக்குரியான விஷயங்கள் தான். ஏன்னா நெருக்கடியான காலகட்டங்களில் அந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு இருக்குது. மக்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அப்படின்றது தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. நேற்று வந்து ஸ்டாலின் அவர்கள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அவங்களுடைய வீட்டுக்காரம்மா அவங்க பேர் வந்து அவருடன் நான் அப்படின்ற மாதிரி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. அது பாகம் 2. ஆல்ரெடி முன்னாடி ஒன்று வெளியிட்டாங்க, இப்போது செகண்டாக ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வெளியிட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர் மீசா காலகட்டத்தில் வந்து ஜெயிலில் இருந்ததை வந்து சொல்கிறாங்க. ரொம்ப வருத்தப்பட்டேன், ரொம்ப ஃபீல் பண்ணன்ற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியில் எல்லா அரசியல் அமைச்சர்களும் கலந்துக்கிட்டாங்க, முதலமைச்சரை தவிர. அது கொஞ்சம் வருத்தமான செய்தி தான் அப்படின்ற மாதிரி அந்த கட்சியில் இருக்க தொண்டர்களாக இருக்கட்டும், முக்கிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் சொல்லியிருக்காங்க. உதயநிதி அவர்கள் வந்து அவங்க அம்மா பேசும்போது அவரும் அவங்க பையனை வந்து சந்தோஷத்தை வந்து ஒரு ஆனந்த கண்ணீர். ஆமாம். ஏன்னா முக ஸ்டாலினோட குடும்பமே ஒரு அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலாக இருப்பாங்க. நான் வந்து ஒரு பிரபலமான தலைவர், நான் எல்லா இடத்துலையும் மேடையில் அழுகிறது அது மாதிரிலாம் இருக்க மாட்டேன், அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. எந்த எமோஷனாக வந்து டக்கு காட்டி. இப்போ அவங்க முத்து அவங்க அண்ணா இறந்தபோது கூட அங்கேயே உட்காந்துட்டு அவர் இறந்து வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அங்கே கூட இருப்பார். அந்த மாதிரி எமோஷனலான ஆள். ஆனால் மற்ற இப்போ ஜெயலலிதா இருக்கும்போது அந்த மாதிரி நிலைமைகள்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் கிடையாது. ஜெயலலிதாவை என்ன சொல்லுவாங்கன்னா, திமுக குடும்பத்தை பார்த்து நான் ரொம்ப பொறாமப்படுறதுன்னா அவங்க குடும்பம் தான். என் குடும்பத்துக்கு ஏதோ ஒன்று ஆனால் உடனே அதுக்கு தலையிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறதா இருக்கட்டும், உடனே ஆக்ஷன் எடுக்கிறதா இருக்கட்டும், அதில் ரொம்ப இதாக இருப்பாங்க, போர்ஸாக இருப்பாங்கன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஜெயலலிதாக்கு அது கிடையாது. இல்லை உண்மைதான்.
அந்த மாதிரி வருத்தப்படுகிற விஷயம் தான். சரி, ஜெயலலிதா சொன்னோடனே அவங்களுடைய கட்சி வந்து அவங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்குது, எதை நோக்கி போயிட்டு இருக்காங்க? எடப்பாடி அவர்கள் ரீசெண்டாக வந்து தொல் தீர்மானம் பற்றி ஒரு விமர்சனம் பண்ணியிருக்காரு. இவருக்கு பண்ணியிருக்காரு, அவர் பண்ணியிருக்காரு. என்ன அது? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு தமிழகத்தை மீட்போம்ன்ற மாதிரி சுற்றுப்பயணம் வந்து தமிழ்நாடு முழுசும் பயணிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 4 ஆண்டு காலமாக எதிர்க்கட்சி யாருன்னே தெரியாத நிலைக்கு தள்ளப்பட்டு இருந்துச்சு அதிமுக. பாஜக தான் எதிர்க்கட்சியாக இருக்கிற மாதிரி முகமாக இருந்துச்சு. ஏன்னா அண்ணாமலை அந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணார். அவர் வந்து நமக்கு அரசியல் ரீதியாக பல முரண்பாடு இருந்தாலும் மக்கள் ரீதியாக போராடுறதா இருக்கட்டும், கேஸ் போடுறதா இருக்கட்டும், திமுக வந்து டிஎம்கே பைல்ஸ்னு வந்து கவுண்டர் அடிக்கிறதா இருக்கட்டும், ஆக்டிவாக இருந்தார். அதிமுக சைடு அப்படி யாருமே கிடையாது. ஏன்னா அதிமுக சைடு ஏன் ஆக்டிவ் இல்லைன்னா எல்லாருமே ஊழல் புகார், ரொம்ப பயந்துட்டு இருக்கிறதா இருக்கட்டும், பாஜகவோட சரண்டர் ஆகிட்டாங்கன்ற நிலைமைகள் தான் தள்ளப்பட்டிருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழகத்தை மீட்போம்ன்ற பயணத்தை தொடங்க ஆரம்பித்தோடனே எடப்பாடி நல்ல ஆக்டிவாக இருக்காரு, எழுச்சியாக இருக்காரு. அதில் என்ன பெரிய குறைபாடுன்னா கம்யூனிஸ்ட் கட்சியிலே விமர்சனம் பண்ணார், திருமாவளவன் விமர்சனம் பண்ணார், உங்களுக்கு வேற இது நாதி இல்லையா, வேற வேலை இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணிட்டு இருந்தார். கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் நாங்கள் அவர் கட்சியாகவே பார்க்கறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமாவளவன் அதெல்லாம் ஒரு விமர்சனம் பொருட்டைப்படுத்திக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கூட்டணிக்கு வரலை அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான கருத்துலாம் வைக்கிறாருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி இன்னைக்கு காலையில் வந்து தந்தி தனியார் தொலைக்காட்சியில் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. திமுகவை நம்ம வீழ்த்துறதுக்கு ஒத்த கருத்துள்ள அத்தனை பேர் நம்ம கூட்டணி வைக்கணுன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆமாம், அதை சொல்லும் போது நீங்கள் டிவிக்கேவும் வரலாம், என்டிகேவும் இங்க கூட ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதான் சொல்கிறேன். ஆமாம் ஆமாம், உண்மைதான். அந்த ஸ்டாண்ட் அப்படி தான் அவர் சொன்னார். ஆனால் உடனே வந்து சீமான் கட்சியிலேருந்து அப்படி எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, என்ன தெரியும், நாங்கள் திராவிட அவங்களுக்கு கூட்டணியே எங்களுக்கு ஆகாதுன்ட்டாங்க. நான் திராவிடத்துக்கு எதிராக தான் நாங்கள் வந்து களமாடுறோம், அப்படி திராவிட கட்சிகளே எப்படி நாங்கள் இது பண்ணுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. தாவேக சைட்லேருந்து எங்களுக்கு அதில் உடன்பாடு கிடையாது, எங்கள் தலைமையில் தான் நாங்கள் வந்து கூட்டணி அமைப்போன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருந்தாங்க. இங்கே இப்போ இருக்கிற நிலைமைகளில் அதிமுக வந்து ஒரு ஆக்டிவாக இருந்தாலும் இன்னும் பாஜகவோட கூட்டணியில் இருக்கிறது மக்களுக்கு இன்னும் ரொம்ப கவலையான விஷயங்கள் தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. தாவேக சைட்ல இருந்தும் வந்து பாஜகவோட கூட்டணி இருக்கிறது தான் கொஞ்சம் உறுத்தலா இருக்கிற மாதிரியும் அவங்க கருத்து சொல்றாங்க. சரிங்க, தாவேக்கானதால நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்களும் புசி ஆனந்த் அவர்களும் வந்து பயங்கர எழுச்சிமிக்க பேச்சு வந்து அவங்க மேல பேசியிருக்காங்க. ஆமா, சேலத்துல வந்து கொள்கை பரப்பு கூட்டணி ஒரு கூட்ட விளக்கம் வச்சிருக்காங்க. ஏன்னா கட்சின்னு ஓப்பன் பண்ணா அதை செய்யணும். நம்ம கூட நேற்று அதை பற்றி ஒரு அறிமுக விவாதம் பண்ணிட்டு இருந்தோம். ஆனால் நேற்று பார்த்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா குரான் மேல் ஆணையாக சொல்கிறேன், பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்ற மாதிரி சொல்கிறாரு. எந்த காலத்துலேயும் வந்து ஏன் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆதவ அர்ஜுன் வந்து குரான் மீதுன்னு ஏன் அவர் வார்த்தை பயன்படுத்தினா, ஏன்னா முன்னாடி இருந்தே வந்து இப்போ வகுப்பு போர்டுக்கு வந்து அவர் கேஸ் போட்டதாக இருக்கட்டும், இல்லை மற்ற விஷயங்களுக்கு வந்து இஸ்லாமியர் வாக்கு நம்ம வந்து கைப்பற்றிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இதாக இருக்காங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் கிட்டத்தட்ட 6% ஓட்டு வித்தியாசத்தில் இருக்காங்க. ஏன்னா புதுக்கோட்டையாக இருக்கட்டும், ராமநாதபுரம் மாவட்டம், வேலூராக இருக்கட்டும், இந்த பகுதியிலெல்லாம் இஸ்லாமியர்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறனால இஸ்லாமியர்கள் வாக்கு ரொம்ப முக்கியமானது. அது ஏன்னா விஜய் கூட இஸ்லாமியர் வாக்கு நம்ம கொஞ்சம் வாங்கணுன்றதுக்காக தான் வந்து அவங்களோட இது நோன்பு கூட போயிருந்தார், ஒரு மசூதிக்கு போயிட்டு தன்னுக்குள்ளா போட்டு கூட ரொம்ப ஈர்த்திருந்தாரு. அதனால இஸ்லாமியர் ஓட்டு வந்து நம்ம விட்டுறக்கூடாதுன்றதுக்காக அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. புசி ஆனந்த் பேசினாரு, மற்ற கட்சி தொடர்கள்லாம் பேசினா திமுக வந்து கடுமையாக தாக்கி வழக்கம் போல தாக்கி பேசினாங்க. அதே மாதிரி அங்கே கூட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுற பார்த்திபன் என்ன சொன்னார்னா, இந்த கூட்டத்தை நாங்கள் ரெடி பண்ணுறதுக்குள்ளேயே போலீஸ் அந்தளவுக்கு கெடுபிடி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா தொடர்ச்சியாகவே தாவேக சைட்லேருந்து இந்த மாதிரி குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா மாநாடு நடத்துறதா இருக்கட்டும், ஆர்ப்பாட்டம் பண்ணுறது, போலீஸ் வந்து ஒரு ஃப்ளெக்சிபிளாக இருக்க மாட்டேன்றாங்க, மற்ற கட்சிகளுக்கு கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி நாங்கள் கம்பி போட்டு திருடி நாங்கள் கரண்ட் எடுக்கல, நாங்கள் ஜென்ரேட்டர் போட்டு நாங்கள் செய்யலை அப்படின்ற மாதிரியான விமர்சனத்தெல்லாம் வச்சுருந்தாரு. உண்மையிலே அது தமிழக அரசு உங்களுக்குள்ள 1008 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், ஏன்னா இது ஒரு சுதந்திரமான நாடு, எல்லா கட்சிகளுக்கும் யார் வேணாலும் எதிர்த்து பேசலான்ற மாதிரி நாகரிக முறையில் பேசலான்ற ஒரு இது இருக்குது, மாண்பு இருக்குது. அதை நீங்கள் கடைப்பிடிக்கணும் அப்படின்றது தான் இருக்குது. அதனால் இல்லை நீங்கள் கொடுக்க மாட்டேன் செய்ய மாட்டேன்னும் போது இது வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்றது தான் நம்மளோட கருத்தாகவும் இருக்குது. சரி, செந்தமிழன் சீமான் அவர்கள் என்ன பண்ணுறாரு? நேற்று அப்போலோ ஹாஸ்பிட்டல் பார்த்தாரு. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் அப்போலோவில் வந்து இப்போ வந்து அதே அப்போலோ இன்னொரு பிரான்ச்சுக்கு வந்து மாற்றிட்டாங்க. இப்போ செந்தமிழன் சீமான் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு? அவர் விழுப்புரத்துக்கு ஏதோ ஒரு மீட்டிங் போயிருக்காரு. உங்கள் மாதிரி அலைன்ஸ் வச்சு கேட்டு எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மனைவியும் இருந்திருக்காங்க,
கையல் மொழியா அவருக்கு தெரியுங்களா. அதே சமயம் கூட நிறைய நிர்வாகிகள் இருக்காங்க, அது மாதிரிலாம் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காரு. உண்மையிலே கிட்டத்தட்ட 14 வருஷம் ஆச்சு ஒரு கட்சி ஓப்பன் ஆயிடுச்சு. ஆனால் இது வரையும் ஒரு எம்எல்ஏ எம்பி கூட இல்லைன்னு சொல்கிறாரு. ஆனால் நான் தீர்க்கமாக வந்து கடுமையாக வந்து அதிமுக கூட போக மாட்டேன்றதுல தான் தனியாக தான் இப்போ என்டிகேன்னு தனி கட்சி தான், தெளிவாக தான் சொல்றாரு, கிடையவே கிடையாது, தெளிவாக தான் சொல்கிறாரு. அதே போல் கட்சியை வந்து வளர்த்தணுன்றது, கட்டமைப்பை ஏற்படுத்தணுன்றதுக்காக எல்லா மாவட்டங்களும் அவரும் பயணிக்கிறாரு. அதே போல் அடுத்து ஆடு மாடு மாநாடு நடத்த மாதிரி மரத்துக்கும் மாநாடு நடத்துறதுக்கான எல்லா தயாரிப்பு பணிகளும் இருக்காங்க. சரி, இப்போ ஆடு மாடு நீங்கள் நிப்பாட்டினீங்க, ஓகே. இப்போ மரத்துக்கு மரம்னா எப்படி, மரத்தை காட்டு உள்ள போய் பேசுவீங்களா இல்லை 4 மரம் தான் நட்டு வச்சுட்டு பேசுவீங்களா, எப்படி? அது தெரியல. பின்னாடி ஸ்டேஜ் இருக்குன்னு தெரியுமா? ஸ்டேஜுக்கு அப்புறம் தூரமாக இருக்கும், அது தெரியல. நமக்கு பல வியூகங்கள்லாம் இருக்குது, அப்படி போகிறா இங்கே பண்ணுவாரா இந்த மாதிரி. ஏன்னா ஆடு மாடுக்கு ஆடை வந்து மாடுக்கெல்லாம் வந்து நிப்பாட்டிட்டு தான் நிப்பாட்டினா அதுக்கப்புறம் மனுஷங்க உட்காந்தாங்க, முன்னாடி ஸ்டேஜ் இருந்தது. அந்த யூக அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஒருவேளை காட்டில் பேசுவாரான்ற மாதிரி கேள்விகள் தான் காட்டுக்கு முன்னாடி ஸ்டேஜ் போட்டு தெரியல அது என்ன மாதிரியான விஷயங்களை அது தொடர்ந்து நம்ம பார்க்கணும். இந்த விசிகா அவர்கள் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன களத்தில் இறங்குற மாதிரி இருக்காரா இல்லை கூட்டணி வைக்கிற மாதிரி இருக்காரா, என்னதான் பண்ணுறாரு? இல்லை, அவர் கூட்டணியிலேருந்து வெளியேற மாட்டார். ஏன்னா திமுக அலைன்ஸு ஸ்ட்ராங்கான அலைன்ஸாக இருக்கிறதாகவும் சொல்கிறாரு. அதுதான் வந்து பாஜக வீழ்த்துறதுக்கான சரியான கூட்டணின்ற மாதிரியும் அவர் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு அக்டோபரில் அவருக்கு ஒரு பிறந்தநாள் வரப்போகுது. அந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியை ஒட்டி வந்து ஊடகத்துக்கான ஒரு கூட்டமாகவும், அதே சமயம் அரசியல் கட்சிகளுக்கு ஒரு கூட்டமாகவும் மத நல்லிணக்கை காப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு மீட்டிங் வந்து ரெடி பண்ணியிருக்காரு. அதுக்கான அலௌன்ஸ்மெண்ட் நேற்று வந்து வெளியிட்டிருந்தார். எப்படி நம்ம மத நல்லிணக்கத்துக்கு பேணுவோம் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசியிருந்தார். அதே மாதிரி விசிகாவுக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு அதிகமாக உண்டு. ஏன்னா இயல்பாகவே ஒடுக்கப்படுறவங்களும் இஸ்லாமியர்களும் கொஞ்சம் அந்யுன்யமாக இருக்கிறவங்க. ஏன்னா இஸ்லாமியர்கள் நிறைய பேர் மதம் கன்வெர்ட் ஆனவங்க இஸ்லாமியர்களாக தான் இருக்காங்க. சரி, ஒடுக்கப்படுற மக்களை தான் வந்து இஸ்லாமியர்கள் கன்வெர்ட் ஆகியிருக்காங்க. அதனால் எப்பவுமே விசிகாவுக்கு ஒரு இஸ்லாமியர் செல்வாக்கு இருக்குது அப்படின்றது தான் ஒரு பார்வையாக இருக்குது. அதை ஒட்டி பல கூட்டங்களை ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், சின்ன சின்ன கூட்டங்களை ஆர்ப்பாட்டம் பேசுகிறதா இருக்கட்டும், அந்த மாதிரி விஷயங்கள செயல்பட்டு தான் இருக்கார். எல்லா கட்சிகளுக்குள்ளேயும் போய் பேசுகிறதா அந்த மாதிரியான ஸ்டேட்மெண்ட் தான் இருக்கார் அவர். அப்படின்ட்டு இந்த மதிமுக வைகோ அவர்கள் அது என்ன வைகோன்ற இருக்கிறார் போல. இன்னும் வைகோவில் கட்சியில் இருக்கிற பெரிய பிரச்சனை என்னென்னா, தமிழ்நாட்டில் திமுகவோட அலைன்ஸை வந்து யாரெல்லாம் இருக்கு முக்கியமான கட்சிகளாக இருந்தோம், அது மாதிரி வைகோ வந்து என்ன சொன்னால் பாஜகவோட போகிறதுக்கான பேச்சுவார்த்தை நடந்ததா சொல்கிறாங்க. அந்த கட்சியில் இருக்க துணை பொதுச் செயலாளர் வந்து மல்லை சத்யா வெளியேறிட்டார். வெளியேறி வந்து என்னை துரோகின்னு சொல்லிட்டாரு. அவங்க அப்போ அழுததுக்கு காரணம் வந்து இதுதான். ஆமாம், என்னை துரோகின்னு சொல்லிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் துரோகின்னு சொன்னால், துணை பொதுச் செயலாளர் வந்து வெளியேற்றி அவங்க பையனுக்கு துரை வைகோவுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டாருன்றது தான் அவரோட. ஏன்னா துரை வைகோன்றது ரொம்ப ஈகோஸ்டிக் பர்சனா. நீங்களாம் ஒரு ஐடியா சொன்னால் கூட நீ என்ன சொல்கிறது எனக்கு கேட்குறேன் சொல்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்பாரு. ஏன்னா அவர் பல்வேறு முதலாளித்துவ நிறுவனங்களை வேலை செஞ்சுருக்காரு. அதனால் யார் எது சொன்னாலும் கேட்க மாட்டாராம். கட்சி நான் சொல்கிறது தான், நீ இருந்தால் இருல வெளியே போக பண்ணுவாராம். அப்படி ஒரு நெருக்கடி தான் இவர் கொடுத்துருக்காரு. யாருக்கு? அந்த மல்லை சத்யா. மல்லை சத்யான்றது யாருன்னா, வைகோ வந்து திமுகலேருந்து வெளியேறி பின்னாடி அவருக்கு ரொம்ப நெருக்கமாகவும் கட்சியில் பல்வேறு முடிவுகள் எடுத்ததுக்குன்னா ஒரு பங்காற்றியிருக்காரு. ஏன்னா ஈழ விடுதலை வேணும்னு சொன்னதாக இருக்கட்டும், அங்கே போய் மக்களாக சேர்ந்ததாக இருக்கட்டும், இவர் பல்வேறு கன்னட தமிழ் சங்கமாக இருக்கட்டும், இல்லை அமெரிக்க தமிழ் சங்கங்களாக இருக்கட்டும், இந்த தமிழ் சங்கம்லாம் ஒட்டி பல இடங்களில் போய் பேசுகிறதா இருக்கட்டும், கட்சியை வளர்த்துறதுக்கு முக்கிய பங்காற்றிருக்காருன்னு சொல்லிட்டு திராவிட இயக்கத்திலே நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல துரை வைகோக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணுன்றதுக்காக அந்த மல்லை சத்யா வந்து வெளியேற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வெளியே வந்து என்ன சொல்கிறாருன்னா, வைகோன்ற சாதி வெறியன் கூட திராவிட இயக்கத்திலே சொல்கிறாங்க. காலங்காலமாக அவர் கூட பயணப்பட்டவங்க அவங்களே எப்படி சொல்கிறாங்க. ஏன்னா ஆம்ஸ்ட்ராங் இறக்கும் போது மல்லை சத்யா போய் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்காரு. மல்லை சத்யா மீட்டிங் அட்டன் பண்ணி அந்த கட்சியில் இருக்க என்ன சொல்கிறேன், எத்தனை வருஷம் இருந்தாலும் அந்த ஆளுங்க வந்து நம்ம கால் அடியில் தான்டா. அப்படி இதை சொன்னது யார்? அந்த கட்சியில் முக்கியமான நிர்வாகி. அது அவர் பேர் சொல்லலை. உள்ள துரை வைகோ கூட இருக்கலாம், இல்லை வைகோவை கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு பேசு பொருள் ஆகிட்டு இருக்கு. வைகோவோட முகம் இன்னைக்கு வெளியே தெரிஞ்சிருக்கு. அவர் எந்த அளவுக்கு சாதி வெறியர். இன்னமும் இவங்க வந்து எந்த அளவுக்கு வந்து தேர்தலில் தாக்கத்தில் ஏற்படுத்தலை. ஏன்னா திமுக பொறுத்தவரை அவங்க கூட்டணி வெளியே போன ப்ராப்ளம் ஒன்றும் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அவருக்குன்னு ஒரு இது கிடையாது, ஓட்டு சதவீதம் கிடையாதுன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. பிஜேபி கட்சியை பற்றி சொல்லுங்கள். அது என்ன? பாஜகவும் எல்லா தொகுதியில் வந்து வேலை செய்கிறதா சொல்கிறாங்க. சொல்கிறது மட்டும் இல்லாமல் அந்த இந்தியா அளவில் இருக்கிற பாஜகவில் ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. என்னென்னா, தன்கர் அப்படின்ற துணை குடியரசுத் தலைவர் வந்து வெளியேறியிருக்காரு. அதுக்கு பாஜக நெருக்கடி கொடுத்ததாகவும் சொல்கிறாங்க. ஒரு வெளியேறதுக்கு காரணமே வந்து அந்த கட்சி தான். ஆமாம்,
துணை குடியரசுத் தலைவர் அவர் முக்கியமான பொறுப்பில் இருந்திருக்காரு. அவங்களுக்கு வந்து பயங்கரமாக நெருக்கடி கொடுத்ததா சொல்கிறாங்க. ஏன்னா பாஜக எதிராக அவர் பேசுனது சில விவாதங்கள் ஏற்படுறதுனால அவர் தானாக முன் வந்து கட்சியை விட்டு வெளியேறியிருக்காரு. கட்சியில் ஆரம்ப கட்டங்களில் இருந்தவர் ஆர்எஸ்எஸ் உறுப்பினராக தான் இருந்திருக்காரு. குடியரசுத் தலைவர் இருந்து தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ராகுல் காந்தி மற்ற கட்சி நிறைய உறுப்பினர் பார்லிமெண்ட்டில் வந்து இதுக்கு எதிராக கோஷம் எழுப்பியிருக்காங்க. அது என்னன்னு இன்னும் தெரியல. அடுத்தடுத்து நாளை அந்த விஷயங்கள் வெளியே வரலான்ற மாதிரிலாம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து அண்ணாமலை பிஜேபியில் ஏற்பட்ட தாக்கத்தை வந்து வேறு யாரும் ஏற்படுத்த முடியலையா, இல்லை என்ன அது ஒரு மாதிரி வெறுமையாக இருக்குது? பிஜேபியோட தாக்கம் வந்து இங்கே கம்மியாக இருக்காங்க. இல்லை, அதிமுக முன்னாடி இருக்கிறனால நம்ம இனிமேல் அது கவுண்டர் பண்ணக்கூடாதுன்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு கூட்டணி கட்சி தான், அவங்க பார்த்துப்பாங்க. ஆமாம், ஏன்னா மாதிரி எடப்பாடிக்கும் அண்ணாமலைக்கும் பயங்கரமான சண்டை. ஏன்னா இவங்க முன்னாடி கவுண்டர் அடிச்சதுனால இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. திரும்ப முன் வந்து இப்படி பேசினா வந்து எங்கே கூட்டணி விட்டு வெளியேறிடுவோன்ற பயத்தில் முன்னாடி வந்து எதுவும் பேச மாட்டேன்றாங்க. அதுக்கு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஆர்எஸ்எஸ் குரலாகவும் பாஜக குரலாகவும் செயல்படுறாருல்ல. அதாவது எடப்பாடி, அதாவது ஏடிஎம்கே கூட்டணிக்கு பயந்து பிஜேபி ஆளுங்க வந்து பேசலன்னு சொல்றீங்க. ஆமாம், அதான் ஏன்னு கேட்டால் வந்து கூட்டணி பிரிஞ்சிரு போகுது அப்படின்ற மாதிரி நிலைமைகள் தான் சொல்லிட்டு இருக்காங்க. பிபிஎஸ்ஸை பார்த்து மோடி அவர்களுக்கும் பயம் இருக்கு. ஆமாம், அமித்ஷா எல்லாருக்கும் ஓரளவுக்கு பயம் கிடையாது. இந்த கூட்டணி தமிழ்நாட்டில் கால வைக்க முடியாத மாதிரி ஸ்பேஸ் அதை போயிட போதும் இப்போதைக்கிற நிலைமை அதுதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பல்வேறு அரசியல் சார்ந்த விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டுங்க. மற்றொரு பகுதி சந்திப்போம். நன்றி, வணக்கம்.